ஆதார் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு ஆயிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுடைய திட்டங்களாக இருந்தாலும் சரி, தனியார் துறைகள் சார்ந்த சேவைகளாக இருந்தாலும் சரி, ஆதார் இல்லாமல் நம்ம எதுவுமே பெற முடியாது. இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் நம்ம அந்த ஆதாரை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துறது, குறிப்பாக சில செட்டிங் எல்லாம் யார் யாரெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கணும், ஆன் பண்ணி வைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேலும் நீண்ட நாட்களாக ஆதாரை கவனிக்காமல் இருக்கிறவங்க என்ன செய்யணும், எல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் இந்த மாதிரி அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகளை இந்த சிசி நியூஸ் குருவிலையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிருக்கிறீங்க. அதற்கு மறக்காமல் இந்த ப்ரொஃபைலையும் யூடியூப் சேனலையும் மற்ற சமூக ஊடகங்களில் நாங்கள் பயணிக்கிற இடத்துலையும் ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போட்டுக்கோங்க. அதன் பிரகாரம் UIDAI அப்படிங்கிற ஆதாருடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உள்ளே போய் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபிக்கு வந்து அந்த ஓடிபிக்குள்ளே உள்ளே போனதையுமே ஒரு ரெட்டில் அலர்ட் வரும். 10 வருஷத்துக்கு மேலே யார் யாரெல்லாம் எந்த ஒரு அப்டேட்டும் செய்யாமல் இருக்கிறீங்களோ, மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறது, அதாவது பண்ணி இருக்கிறதெல்லாம் கணக்கில் வராது. மற்ற அட்ரஸ்ஸு, உங்களுடைய ஃபோட்டோ இதெல்லாம் எதுவும் மாற்றாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அலாட் வந்திருக்கும். அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ப்ரூஃப் ஆஃப் ஐடி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் 2 எண்ணத்தை கொடுத்து உங்களுடைய ஆதாரை உயிர்ப்பிச்சுக்குங்க. இது பொதுவாக 10 வருஷம் யாரும் எதுவும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்க செய்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட். உங்களுக்கு டெய்லி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஆன் பண்ணி வைங்க. மற்றபடி ஒகேஷனலாக எப்பாவது ஒருக்காக தான் நீங்கள் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தவறாமல் அங்கேயே ஆப்ஷன்ஸ் இருக்கும் செட்டிங்கில், ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் டிவைஸை எனேபிள் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் வெளியே போய் கைரேகை வச்சாலும் அது ஒர்க் ஆகாத மாதிரி, குறிப்பாக குழந்தைகள், வயதானவர்கள், போதிய இன்னும் வந்து மாற்றுத்திறனாளிகள், கொஞ்சம் மூளை வளர்ச்சி குன்றியவங்களாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க கைரேகையெல்லாம் வேறு யாரும் தவறாக எடுக்காமல் இருக்கிறதுக்கு இதையே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இது பேசிக்காக செய்ய வேண்டியது. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம ஆதார் தொடர்பான அப்டேட்டுகளும் வந்துக்கிட்டே இருக்கும். யார் யாரெல்லாம் இப்போ சொன்னதெல்லாம் செய்யாமல் இருக்கிறீங்களோ உடனே செய்துக்குங்க. இந்த ஆப்ஷன் ஆஃப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த ரேஷன் கடைக்கு போகிறவங்க, மாதம் மாதம் 1000 ரூபாய் பணம் கைரேகை வச்சு வாங்குறவங்க, இன்னும் மற்ற அரசு திட்டங்களில் கைரேகை வச்சு உள்ளே போகிறவங்க, இப்போ நம்மளாம் பொது சேவை மையத்தில் கைரேகை வச்சு தான் உள்ளே போவோம். ஸோ இந்த மாதிரி தருணத்தில் இப்போ எனக்கு நான் டெய்லி காலை மாலை 2 வேளையும் நான் கைரேகை வச்சு ஆகணும். இந்த கைரேகை வைக்கிறது எனக்கு ஆஃப் பண்ணி வச்சா என்னால் செய்ய முடியாது. ஸோ அதனால் எனேபிள் பண்ணி வைக்கணும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் உங்கள் குரு, உங்கள் பவுனம்மாவோட. நன்றி, வணக்கம். இன்னும் நிறைய அப்டேட் வருது, பார்த்து பலன் பெற்றுட்டு 4 பேர்த்தோட பகிர்ந்துடுறேன்.